අද මේ වේදිකාව දිහා බලනකොට ලංකාවේ තියෙන ප්‍රබල පක්ෂ සියලුම නියෝජිතයෝ මෙතන වාඩි වෙලා ඉන්නවා. සිංහල දමිළ මුස්ලිම් කියන කිසිම ભેදයක් නැතුව ભેදයකින් තොරව අපි ඔක්කොම අද එක්රොක් වෙලා අතිකරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාව මේ රටේ ජනාධිපති හැටියට තව අවුරුදු 5ක් පත් කරන්නයි අපි මෙතන රැස් වෙලා ඉන්නේ. එහෙමනම් 21 වෙනිදා රෑ නැත්තම් 22 වෙනිදා පාන්දර ප්‍රතිඵල නිකුත් කරනකොට මට ලොකු විශ්වාසයක් තියෙනවා බදුල දිස්ත්‍රික්කයේ හා නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ විශිෂ්ට ජයග්‍රහණයක් එතුමාට ලැබෙනවයි කියන එකේ කිසිම සැකයක් නැහැ. එහෙමනම් ලබන 21 වෙනිදා අපිට කරන්න තියෙන්නේ මොකද්ද? අපි කල යුත්තේ මොකද්ද? කාටද ඡන්ද දෙන්න ඕන? මොන ලාංඡනයේද ඡන්ද දෙන්න ඕන? අන්න හරියටම කිව්වා. මුල් කාලේ නම් කිව්වා අලියට දෙන්න ඕනේ කියලා. ඒ වුණාට දැන් ජනතාව තේරුම් අරන් ඉවරයි. රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා මේ සැරේ ඡන්ද ඉල්ලන්නේ අලිය ලකුණෙන් නෙවෙයි ගෑස් සිලින්ඩර් ලකුණේ කියන එක දැන් හැමෝටම ඒක හිතට ගිලා ඉවරයි. එහෙමනම් 21 වෙනිදා අපි ගෑස් සිලින්ඩර් කතර ගාලා ජනාධිපතිතුමාව නැවතත් අවුරුදු 5කට මේ රටේ රට බේරගත්ත නායකව නැවතත් රට ගෙනියන්න ඉස්සරහට ගෙනියන්න අපි ඡන්ද දෙමු විශේෂ ජයග්‍රහණයක් කරමු කියන විඩේ පවසමින් தமிழ பாஷாவின் வச்சை கீப்பியாக் மன் கதா கரண்ட கமத்தி அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் ஒருமித்த கருத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அனைவரும் அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மக்கள் வரத்தோடு ஜனாதிபதியாக கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்தவரை மீண்டும் ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். எல்லோரும் ஒளிந்தார்கள் நாட்டை பாரமெடுக்கும் சொல்லும் போது ஒருவருக்கும் அதனை பாரமெடுக்கும் தைரியம் இருக்கவில்லை. ஆனால் தனிநபராக முன்னால் வந்து நாட்டை நான் பாரமெடுக்கின்றேன், நாட்டை நான் வழிநடத்துகின்றேன் என்று சொல்லி களமிறங்கிய ஒரே ஒரு தலைவர் என்றால் அது கௌரவ ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் இந்த தேர்தலிலே சரியான முடிவை ஏற்கொள்ள வேண்டும். எமது அனைத்து வாக்குகளும் விசேடமாக மலையக மக்களின் அனைத்து வாக்குகளும் இவரின் வெற்றிக்கு துணை போயிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த தேர்தலிலே அதனை நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த வகையிலே எதிர்வரும் 21ஆம் தேதி நாங்கள் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் அதனை செய்ய முடியும், அதனை செய்து காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அத்திகார ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அத்திகார ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி ஸ்துதி. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.